இருக்குது. டலினோட ஓல்ட் டவுன் எப்படி இருக்கு பாருங்க அழகா. கட்டடங்கள்லாம். இதுல என்ன ஆச்சரியம்னா, யாருமே இல்ல பாருங்க. ஆள் நடமாட்டமே இல்ல. டூரிஸ்டும் காணோம். அழகா இருக்கு பாருங்க. ஹோட்டலுக்கு போயிருந்திருக்கேன் நானு. ஹாஸ்டலுக்கு போயிருந்திருக்கேன். போற வழியில நான் எடுக்கிறேன். பாருங்க இந்த சாலையோட கடைசியில 2 பேர் போயிருக்காங்க. அவ்வளோதான். மொத்தம் யாரும் இல்ல. வெளிச்சம் காணப்படுது. நிலா மேலேருந்து பார்த்துன்னு இருக்கு. அழகா இருக்கு பாருங்க. எல்லாமே பழைய பில்டிங்ஸ் தாங்க. இன்னும் நிக்குது. பல 100 வருடங்கள் பழைமையான பில்டிங்ஸ். ம். என்னன்னு தெரியல. ஏதோ சிலர்லாம் போட்டிருக்காங்க. தெருக்கள் அழகா இருக்கு பாருங்க. இந்த தெருக்கள்ல ஃபுல்லா கல்லு பதிச்சிருக்காங்க. அது சாலை மாரி தார் போட்டோ, வேற மாரிலாம் பண்ணல. முழுக்க முழுக்க கல்லுல போட்டுருக்காங்க பாருங்க. ஆனா இந்த சாலையில வந்து கார்கள் பயணிக்கிறது ஒண்ணும் ஆவல. பெடஸ்ட்ரியன் பாத்துக்கு போயிடுறேன். ஸோ இந்த சாலைகள் முழுசா பார்த்தீங்கன்னா, கல்லுல பதிச்சிருக்காங்க. அழகாவும் இருக்கு. பாருங்க அவங்க வீடுகள் எவ்வளோ அழகா எல்லாமே பழைய காலத்து வீடுகள அந்த காலத்து வீடுகள எடுத்து அப்படியே அத வந்து ரெஸ்டாரண்ட்டா மாத்திர்றாங்க. அதனால வீட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேன்து. அதனால என்ன பண்றாங்க, நாட்டுல மக்கள்லாம் இந்த பிசினஸ் பண்றவங்க, அவங்க ரெஸ்டாரண்ட் முன்னாடி வந்து அந்த ஃபிளாக்ஸ் வச்சுடுறாங்க ஆக்சுவலா. இப்ப சப்போஸ் ஒரு ஜெர்மன் ரெஸ்டாரண்ட்னா ஜெர்மன் ஃபிளாக்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட் இந்தியன் ஃபிளாக். அந்த மாரி வந்து யுஎஸ் ரெஸ்டாரண்ட் யுஎஸ் ஃபிளாக் வச்சுடுறாங்க. இந்த மாரி வந்து ஃபிளாக்ஸ் வைக்கும்போது மக்களுக்கு தெரியும். இது வந்து வீடு இல்ல, ரெஸ்டாரண்ட் அவங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இங்க ஒரு ஃபிளாக் வச்சிருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ், சிக்கன், ராமன், பார்க், வைன், பியர், ராமன் ஹவுஸ். பாருங்க மெனு கார்டு வெளிய வச்சுடுறாங்க. ரேட் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 10,000. எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு நல்லாவே இல்ல. இதுக்கப்புறம் ஹோட்டல் எதுவும் கிடையாதுங்க. சாப்பிட்டு தான் போணும். வழி இல்ல. என்னோட ஹாஸ்டல் கிட்ட வந்துருச்சு. அந்த எண்ட்ல ஹாஸ்டல் இருக்கு. சரி சாப்பிட்டு போலான்னு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க எல்லாம் அங்க அந்த பில்டிங் தான்.